இந்த டாசல்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் கேன்வாஸ் எடுத்துக்கணும். கேன்வாஸ் கொடுத்தாதான் ஸ்டிஃபா இருக்கும். ஆல்ரெடி நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். எனக்கு இவ்வளோ பெரிய ஃப்ளார் வேணும்னா நான் அதுக்கு இவ்வளோ பெரிய மூடி எடுக்கணும். ரொம்ப குட்டியா எடுத்தேன்னா குட்டி ஃப்ளார் வேணும். உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கங்க. கேன்வாஸ்ல நான் இதை ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணிடுறேன். ரவுண்ட் பண்ணிட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டேன்னா இப்போ நீங்க இதை மெயின் கிளாத்ல வச்சு அயன் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சும்மா நான் ரஃபா தையல் போடுறேன். பெரிய தையல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதாவது அயன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடிச்சுட்டேன். அடிச்சதுக்கு அப்புறம் இது நீங்க லைனிங் கிளாத் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம், இல்ல மெயின் கிளாத் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். எனக்கு மெயின் கிளாத் கம்மியா இருந்தனால நான் மேல மட்டும் கொடுத்துட்டேன். ஏன்னா மெயின் கிளாத் கொடுத்தோம்னா இன்னுமே கியூட்டா இருக்கும். ஷைனிங் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு பக்கமும் ஷைனிங்கா சூப்பரா இருக்கும். நம்மளோட நல்ல பக்கம் இருக்குல்ல, அதை நம்ம லைனிங் கிளாத் மேல இப்படி திருப்பி வச்சு கேன்வாஸ் மேல இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் இந்த எட்ஜ் ஃபுல்லா அந்த கேன்வாஸ்ல தையல் படாம அந்த துணியில மட்டும் தையல் வரணும். அது எப்படி அடிக்குதுன்னு பார்க்க. கேன்வாஸ்ல படக்கூடாது. நான் தையல்ல துணியில மட்டும் படுற மாதிரி தையல் எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்படி டவுன் பண்ணிடுறாங்க. நம்ம டைட் ஸ்டிச் போடுவோம்ல, அதை போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1/4 இன்ச்சோ விட்டு இப்படி ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணிக்கணும். இப்படி தையல் போட்டோன்னா போட்டதுக்கு அப்புறம் இந்த ரவுண்ட் சுற்றி லைட்டா இப்படி கட் பண்ணி விடணும்னா விட்டுக்கலாம். ஓகேவா? இல்லை வில்லனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா பின்னால திருப்பி நம்ம எக்ஸ்ட்ரா லைனிங் பிட்டு கொடுத்தோம்ல, அதில் லைட்டாக ஒரு கட்டு கொடுத்துக்க வேண்டியதான். இப்படி லைட்டாக ஒரு கட் கொடுத்துட்டு அந்த ஹோல் எடுத்தோம்ல அதுக்குள்ள இந்த மெயின் கிளாத் இருக்குல்ல, அதை விட்டு இப்படி உருவி எடுத்துட வேண்டியது. இந்த ஹோல் வழியா விட்டு இப்படி எடுத்துட்டேன். இந்த மேலே போட்டேன் இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா தையல், அதை நான் வந்து இப்படி எடுத்துருவேன். திருப்பினதுக்கு அப்புறம் இது பிளைனா இருக்கு இல்லையா, அதனால நான் இப்படி ஒரு லேஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிருக்கேன். இப்போ இதை எப்படி ஃபிளாரா ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த ஃப்ளவரை எப்படி ரெடி பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு. டீட்டெயிலாக சொல்கிறேன். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.